இன்னைக்கு நம்ம சண்டே அன்னைக்கு என்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மத்த நாள்லாம் என்னைய 4 மணி, 3 மணிக்கு எந்திரிக்க சொன்னா கூட எந்திரிப்பேன். ஆனா சண்டே அன்னைக்கு மட்டும் 9 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சா சரித்திரமே இல்ல. எந்திரிச்சாக்கலே கிளீனிங் ஒர்க் தான். நான் சுத்தம் சோறு போடும் இல்லையா? கீழே இறங்கு. கீழே இறங்கு. என்ன என்ன அங்கே பார்க்குற? நைட்டு நானும் பிரியங்காவும் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலத்த போட்டு திருப்பி போய் தூங்கிடலான்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா எந்திரிச்சது 9 மணி. அத்தை கோலமெல்லாம் போட்டுட்டாங்க. சண்டே அன்னைக்கு காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம் ஃபுல் டே. மற்ற நாளில் ஏதாச்சும் கண்டதை கடிதை உள்ளே தள்ளுறமேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஹெல்த்தியாக, அதான் சண்டே அன்னைக்கு மட்டும்தான் ஹெல்த்தியாக நாங்கள் குடிக்கிறோன்னு சொல்லிட்டு காலைல எந்திரிச்சாக்கில் ஏதாச்சும் ஒரு ஜூஸு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். சங்குப்பூ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சங்குப்பூ இருக்கும், ஹஸ்பண்ட் வீட்டில் மட்டும் தான் இல்லை. இப்போ தான் செடி வச்சு வளர்த்துட்ருக்கோம். நம்ம கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா நம்ம கண்ணமும் மூக்கும் நல்லா பளபளன்னு இருக்கும். எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சு. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா கோவம் கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டா கோவம் கண்ட்ரோல் ஆகுமா என்னன்னு தெரியல. இல்லை சாப்பிட்றதுனால எனக்கு கோவம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களோட சாக்லேட் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் பிரியங்காவும் சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் 2 சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதை எடுத்து வாயில் போட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தோம். இன்றைக்கி வெளியில் தான் அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இன்றைக்கி மட்டும் சமையலை முடிச்சிட்டோம்னாங்க ஹோல் சண்டையை முடிஞ்ச மாதிரி தான். எங்கள் வீட்டை சுற்றி மதியம் ஃபுல்லாக காற்று சுற்றி சுற்றி அடிக்கும், அடுப்பு எரியவே விடாது. இன்றைக்கி மதிய சாப்பாடுக்கு முயல் கறி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முயல் கறி செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பு மாதிரி தான் செய்யணும்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருந்தேன். முயல் கறியை தொடும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான்வெஜ்லாம் கையில் தொட்டதில் சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதோட மட்டும்தான் இருப்பேன். இன்றைக்கி பிரியங்கா அள்ளி போட சொன்னதுக்கு அள்ளி போட மாதிரி இருந்துச்சு. பல்ல கிடச்சிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அள்ளி போட்டேன். வேகுது 3 மணி நேரம் வேகுது. இப்போ வேகும் அப்போ வேகுன்னு பார்த்தா நான் உலையே காயாதுன்னு நினச்சேன். அதிலே உலை காஞ்சு அரிசி போட்டு முடிச்சும் வேகவே இல்லை. கேட்டால் முயல் வந்து கொஞ்சம் முத்தின முயல்னால் வேகாதான். முன்ன பின்ன செத்துருந்தா தாண்டா சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி முன்ன பின்ன சமைச்சிருந்தா தானே தெரியும்ட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் நண்டு வாங்கிட்டு வந்துட்டார். சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு காலைல லேட்டாக எழுந்திரிச்சதுக்கு வச்சா ஆப்பான்னு தெரியல. காலைல எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேலை பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு மதியம். நான் நண்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் மாற்றி வச்சு நண்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன். அது வரைக்கும் அந்த முயல் கறி வேகவே இல்லை. நம்மளாம் நண்டு குழம்பு சாப்பிட்றதும் சரி எப்படிலாம் வைக்கணும்லாம் தெரியாது. சரி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி வைக்கலான்னு சொல்லி கேட்க ஃபோன் பண்ணால் எங்கள் அம்மா யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க நான் சமையக்கட்டுக்கே போக மாட்டேன் எனக்கெலாம் வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான்னு வேறு நக்கல். பழி வாங்குகிற நேரமா சொல்லுங்கம்மான்னு சொன்னாக்க எங்கள் அம்மா ஏதோ கரைக்கணும்னாங்க. கரைக்கிறதுலாம் ரெடி பண்ணி சாதமும் வடித்து எங்கள் நாய்க்குட்டிகளுக்கு சாதம் ரெடி பண்ணிட்டேன். அது வரைக்கும் அந்த முயல்கறி வேகவே இல்லை. மேக்ஸிமம் நம்ம வைக்கிற சாப்பாடு நமக்கே பிடிக்காதுல்ல. நான் ரசம் ஒன்று மட்டும்தான் நம்ம வச்சா நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி ஃபீல் ஆகும், உங்களுக்கெல்லாம் அப்படின்னு தெரியலை. சரி இந்த குழம்பு 2 நீ படுத்தின பாலில் ரசத்தை வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக ரசமும் வச்சாச்சு. அது வரைக்கும் அந்த கறி வேகவே இல்லை. சரி இனிமேல் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கறியை இறக்கி வச்சாச்சு. இவ்வளோ நடந்து அவன் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது நான் நண்டு ஆம்லெட் போட ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்ச குழம்புலாம் நான் சூப்பராக செஞ்சுட்டேன். நான் நண்டு ஆம்லெட்டும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்ய ஆரம்பித்தாச்சு. இந்த கலக்கியெல்லாம் செய்வாங்களே இந்த குழம்பு ஊற்றி கலக்கி அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு ஆர்வத்தில் இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆம்லெட் போடுறது மட்டும் தான் இருக்கும், அது பிளேட்டில் எடுத்து வைக்கிற வீடியோலாம் இருக்காது. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே எதுவும் வெளில போகலான்னு கேட்கும்போது நர்சரி போகலாம் என்ன செடி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடியாக சொன்னார். நான் சாலையில் ரெடி ஆகணும்னா 1 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் பொங்கிட்டார். ஃபஸ்ட்டு அவர் பாசமாக தட்டி கொடுத்து சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொன்னார். நானும் பொறுமையாக கிளம்பிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாருன்னு தெரியல, மனுஷன் பாவம் கொந்தளிச்சிட்டாரு. அப்படி என்னதாம்மா பண்ணுவேன் அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிறதே 4 முடி, அந்த 4 முடியும் அங்கிட்டு சீவுறேன் ஆனால் ஆனாப்பில் சீவலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னு நான் கேட்கல, பொறுமையாக தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்புற கேப்பில் இருக்கிற சாக்லேட்டையும் எடுத்து வந்துட்டாரு. அதை பிடுங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் வேற பார்த்து லேட் ஆயிடுச்சு. கதவை டப்புன்னு சாத்திட்டு ஆள் கிளம்பியாச்சு. ஒரு பதட்டத்தில் அப்புறம் தான் வேகமாகவே கிளம்ப ஆரம்பித்தேன்னா. எப்போவும் நம்ம வீட்டிலேருந்து வெளில கிளம்பும்போது வீடை நீட் பண்ணி வச்சுட்டு போனோம்னா வரும்போது நம்ம டயர்டாக இருந்தாலும் நம்ம ரூமை பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும், நமக்கு டயர்டு தெரியாது, வந்தாங்கள கூட நம்ம படுத்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே ஆப்போசிட்டு, எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு போட்டு போவார். நான் இவ்வளோ லேட்டாகி அதை நீட் பண்ணி வச்சு தான் கிளம்புனேன்.
நாங்கள் அரிமளங்கிற ஊருக்கு தான் போனோம். அங்கே ஒரு வில்லேஜ் ஃபுல்லாகவே நர்சரியாக தான் இருக்கும். போகிற வழி, அதாவது அரிமளம் போகிற வழியில் 2 சைடுமே நம்ம பாருங்கள், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்கும்ல, அதே மாதிரி வியூ தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இது லேட் சம்பான்னு சொல்லுவாங்க. சம்பானா இந்நேரம் அறுவடைக்கு வந்திருக்கணும். இப்போ தான் அதை நாற்று விட்டுருக்காங்க. இது லேட் சம்பானா இவங்க பொங்கல் கழிச்சு தான் வந்து அறுவடைக்கு வரும். பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. நர்சரி என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. அங்கே போகும்போது இந்த நர்சரி தான் பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா, நர்சரி பளிச்சுன்னு இல்லை, அந்த வீடு தான் பளிச்சுன்னு இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா எல்லாம் பல்கான ஆர்டர், அதாவது இங்கேருந்து நம்ம வந்து பல்காக வாங்கிட்டு போய் வெளில சேல்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து பின்னாடி கை கட்டுற பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்குது. எங்கள் அம்மா திட்டுவா, பின்னாடி கை கட்டாதான்னு. ஆனால் என்ன ரீசன் தெரியாது. நானும் கேட்பேன் எதுக்கு கட்டக்கூடாதுன்னு. ஆனால் அவள் சொல்ல மாட்டா. இந்நேரம் வரைக்கும் தெரியல. ஆனால் அந்த பழக்கம் மாறவும் மாட்டேங்குது. மெயினாக நாங்கள் இன்டோர் பிளான்ட் தான் வாங்க போயிருந்தோம். இங்கே இன்டோர் பிளான்ட்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி சும்மா விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 4-5 பழச்செடியை மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்ப மனசில் சும்மா வந்தோமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டை அடித்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா பழச்செடியுமே இங்கே இருந்துச்சு. நான் தான் கை கட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா மேடத்தை பார்த்தீங்களா, அவள் எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கை கட்டிட்டு வந்தா பின்னாடி. நர்சரியை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது நல்லா இருட்டிருச்சு. சரி அரைமுளை வர வந்தாச்சு, காரைக்குடி போகலாமா அப்படின்னு கேட்டார். சரி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் எதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். காரைக்குடி என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவுட்டர்லேயே வந்து ஒரு கடை ப்ரைட்டாக இருந்துச்சு, ஓல்டு ஸ்கூல் டீ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி காரைக்குடி போயிருக்கப்போலாம் அந்த கடையை பார்த்ததில்ல, புதுசாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் ஒரு ரிசிப்ட் போடலான்னு சொல்லிட்டு ஹாட் சாக்லேட் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டேன். இப்போ தான் காலைல ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் சண்டை ஓடியே போச்சு.